ஓகே, இந்த காலையில் கடவுளோடு என்கிற இந்த காலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மறுபடியுமாக நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் திருப்பிக் கொள்வோம். ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பாருங்கள், இங்கே பவுல் ரோமர் நிருபம் வந்து விசுவாசிகளுக்கு மிக மிக ஒரு முக்கியமான நிருபம். இதுதான் மனிதனுடைய அவல நிலை. மனிதன் என்ன தான் படிச்சிருந்தாலும், என்ன தான் கற்று தேர்ந்திருந்தாலும், எல்லா விதத்திலும் அவன் நன்றாக இருந்தாலும் அவன் பாவத்தில் கிடக்கிறான். அந்த பாவத்தினுடைய மோசமான தன்மை என்ன, அது எந்த அளவுக்கு மனிதனை பாதித்து அவனை இன்னும் புதுசாக யோசித்து பாவம் செய்ய வைக்குது, அவன் வாழ்க்கையை அழித்து போடுகிறது என்பதையெல்லாம் சொல்லி, அதிலிருந்து இயேசு நம்ம எப்படி இலவசமாக அவருடைய கிருபையினாலே நீதிமானாக்கியிருக்கிறார், அந்த பாவத்தின் பிடியிலிருந்து எப்படி நம்மை விடுவித்திருக்கிறார், தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்மை ரட்சித்திருக்கிறார், அப்படியெல்லாம் அதையெல்லாம் விவரித்து பேசி கொண்டு வருகிறார். பாருங்கள், எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகிட்டோம், எல்லாருக்குமே இந்த ரட்சிப்பு தேவை, எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் விளக்கி சொல்லிட்டு இந்த ரட்சிப்பினுடைய உன்னதமான மகிமையான காரியங்களெல்லாம் விளக்கி சொல்லிக்கொண்டே வருகிறார். அதுக்கப்புறம் நாம் தொடர்ந்து வாழ வேண்டிய காரியங்கள், நம்முடைய மனதில் மாற்ற வேண்டிய காரியங்கள், நம்முடைய சிந்தை மாறணும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இதெல்லாம் பேசி கொண்டு வருகிறார். பாருங்கள், இதெல்லாம் பேசி அதுக்கப்புறம் கடைசியில் நம்முடைய சரீர மீட்பு வரைக்கும் பேசுகிறார். ரோமர் 8வது அதிகாரத்தை வாசிங்கன்னா 21வது வசனத்துக்கு அப்புறம்லாம் நம்முடைய சரீரம் ஒரு நாள் மீட்கப்பட போகிறது. இந்த சரீர மீட்புக்காக, இந்த தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக சிருஷ்டிப்பு எல்லாம் ஏங்கி தவிக்கிறது என்று சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் நம்முடைய இந்த அன்றாட வாழ்க்கையின் காரியங்களையும் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? இப்படி இது எல்லாவற்றையும் பண்ணுவதற்கு, கடைசி முடிவு பரியந்த நம்மளை ரட்சிப்பதற்கு, ஒரு புதிய சரீரத்தை கொடுப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் அவர் நமக்கு செய்திருக்கிறார். அது எல்லாத்துக்கும் அவர் கொடுத்த விலை கரையம் என்ன? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இதுதான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதில் வர வேண்டிய முக்கியமான கேள்வி அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம ஒவ்வொரு நாளும் பல்வேறு தேவைகளை சந்திக்கிறோம், பல்வேறு சவால்களை சந்திக்கிறோம், பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இயேசு இது எல்லாவற்றிற்கும் சேர்த்து கிரயத்தை செலுத்தி விட்டார். இது எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு தீர்வை அவர் ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டார். ஏனென்றால் எல்லா பிரச்சனைக்கும், எல்லா சவால்களுக்கும், எல்லா சூழ்நிலைகளுக்கும், எல்லா குறைவுகளுக்கும் காரணமாக இருந்த, பிரதானமாக இருந்த, வேறாக இருந்த பாவம் அங்கே சிலுவையில் என்ன செய்யப்பட்டது? தீர்க்கப்பட்டது. அதை தீர்ப்பதற்காக நம்முடைய சொந்த குமாரனே கொடுத்துட்டார். இதை விட பெஸ்ட்டாக அவர்கிட்ட எதுவுமே இல்லை, அவரையே கொடுத்து விட்டார். அதான் நம்ம பாடணும். சொந்த மகன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லா நன்மைகளையும் அருளாதிருப்பது எப்படி? அருள்வது நிச்சயம். அப்போ இந்த ஒரு நிச்சயத்தோடு நாம் வாழ வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? நாம் சந்திக்கிற சூழ்நிலை மத்தியில் நிறைய நேரங்களில் என்ன ஆயிடுது? தேவன் நமக்கு நன்மைகளை கொடுக்கிறவர் இல்லை, சில நேரத்தில் எடுத்துக்கிறாரோ, இதனால் அப்படி நடந்திருக்குமோ, அதனால் அப்படி ஆகிருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்விகள் இன்னும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அவர் கொடுக்குறவர் மட்டும் இல்லை, சில நேரங்களில் என்ன செஞ்சிடறாரு? இந்த மாதிரி எடுத்துக்கொள்கிறார் அப்படின்ற தவறான காரியங்களை நம்புகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறாரு. பாருங்கள், ஏன்னா நிறைய நேரத்தில் என்னென்னா, அந்த யோபு சொன்ன வார்த்தையை இன்னும் பெரிய ஒரு தெய்வ வாக்கா, அவர் சொன்னது தான் உன்னதமான தேவனுடைய வாயிலிருந்து வந்த வாக்கு மாதிரி நம்பிக்கொண்டிருக்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை வந்து விசுவாசிகள் நம்புறது மட்டுமல்ல, நிறைய ஊழியர்களும் அப்படி தான் நம்புகிறாங்க. சின்ன சின்ன காரியத்துக்கும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். பாருங்கள், நம்ம எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அதெல்லாம் நான் ரொம்ப நம்புகிறேன். பாருங்கள், பவுலும் சீலாவும் ஜெயிலில் இருக்கும்போது கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் ரொம்ப நம்புகிறேன். எப்பேற்பட்ட இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலைகள் மத்தியிலும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்
அவர் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், அவர் தான் இதை எடுத்து விட்டார் அப்படின்னு நம்ம நம்புவோமானால் நாம் அதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான எந்த நம்பிக்கையுமே இல்லாமல் போயிடுது பாருங்கள். நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை இழந்து அதை திரும்ப பெற்றுக்கொள்ளாமல் தவிப்பதற்கான ஒரு காரணம் என்ன? தங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கொண்டிருக்கிற தவறான காரியங்கள் தான். பாருங்கள், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஒரு காரியம். ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு தெரிந்த ஒருவர் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு, அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு கடைசி தருவாயிலையும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தாங்க பாருங்கள். இவங்க நார்மல் ஸ்டேஜில், கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கையில் நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணாங்க. நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் சரியாயிரும், ஜெபம் பண்ணலாம், காரியங்களை செய்யலாம், அப்படி இப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் இருக்க காரியங்கள் மோசமாக ஆரம்பிச்சது பாருங்கள். அப்போ சில ஊழியர்கள்லாம் கூட வந்து ஜெபம் பண்ணாங்க. அவங்க சொந்தத்திலே சில ஊழியர்கள் இருந்தாங்க. வந்து ஜெபம் பண்ணி ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்க, கர்த்தர் இதெல்லாம் எப்போ சொல்கிறாங்க, அவர் இறந்துட்டார் பாருங்கள் இந்த கேன்சர் வியாதியிலேருந்து. அவருக்கு பெரிய நம்பிக்கை விட்டு வார்த்தைகளை யாரும் கொடுக்கல. அதனால் இருக்குமோ இதனால் இருக்குமோன்னு அவரே ஏற்கனவே குழம்பி இருக்கிறாரு. இவர்கள் வேறு வந்து பெருசாக ஒன்றும் நம்பிக்கை விட்டுக்கிற காரியத்தை செய்யலை. அவர் இறந்து போனார். இறந்து போனோன்னா சில ஊழியர்கள் சொன்ன வார்த்தை, அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை இது என்ன, நேற்று நைட்டே ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டார், இவர் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நானும் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்கள் ஏதாவது தவறுலாம் பண்ணியிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் ஒப்புரவாயிருங்க, எப்படியாவது பரலோகம் போயிடணும் அப்படின்னு சொல்லி அடக்க ஆராதனையில் இதை பேசுகிறாங்க. இது தேவனுடைய சித்தம் தான், கர்த்தர் தான் எடுத்துக்கிட்டாரு. சில நேரத்தில் இந்த மாதிரி நம்மளை சுகமாக்காமலும் அவர் விட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி அடக்க ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லா மக்கள் முன்னாடியும் இப்படி சொல்லிட்டு இருக்கிறார் பாருங்கள். எனக்கு என்னென்னா ரொம்ப வருத்தமாகி போச்சு. என்ன கர்த்தரை பற்றி இப்படி ஒரு பிக்சரை இவர் இந்த நேரத்தில் கொடுத்துட்ருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன் பாருங்கள் நான். ஆனால் இது அங்கே மட்டும் இல்லை, அநேக ஆராதனைகளில், அநேக அடக்க ஆராதனைகளில், இல்லை யாராவது வியாதிப்பட்ட நிலையில் இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். இதுதான் உலகத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க, நீ பண்ணதுக்கு உனக்கு நல்லா வேணும் அப்படின்றாங்க இல்லையா. எல்லாம் அவங்க முன்னர் செஞ்ச பாவம், அதனால் அப்படி வந்திருக்குது. இல்லைன்னா கடவுள் எடுத்துக்கொண்டார், கடவுள் தான் இப்படி உனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, இப்படிலாம் சொல்லி என்ன செய்கிறாங்க, குழப்பி விடுகிறார்கள். இதற்கு உதாரணமாக அவங்க பெருசாக சொல்லுகிறது என்ன, யோபுவினுடைய வாழ்க்கை. யோபுவினிடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் இருந்தது. அவனுக்கு கர்த்தர் மேலே பெரிய கோபம் இல்லை, ஆனால் கர்த்தரை குறித்த நம்பிக்கை மட்டும் தவறாக இருந்தது. என்ன, நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அது கர்த்தர் தான் கொடுக்குறாரு, வேறு யார் கொடுக்க முடியும்? அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ அப்படின்னு மனைவினிடத்திலே சொல்கிறான். இப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். இன்னும் கேட்டால் என்ன சொல்கிறான் அந்த யோபு 1 அதிகாரம் 21 நிர்வாணியாய் என் தாவின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த காலை வேளையில் இதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்? ஒருவேளை இந்த காரியம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சூழலில், ஏதோ ஒரு நேரத்தில் நம்முடைய மனநிலையும் இந்த மாதிரி வந்துடுது. யாராவது சொல்கிறத கேட்டோ இல்லை ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டதை நம்பிக்கொண்டிருக்கு, அது ஆள் மனதில் கொஞ்சம் இருந்து அந்த ஒரு மனநிலையில் நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தரை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன், இப்படி நாம் சொல்லுகிற கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்கிறதுனால அது கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு அற்புதமான வார்த்தையாக மாறிடாது பாருங்கள். அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஓவர் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற மாதிரி தரலாம். சார் இந்த நேரத்தில் அவர் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் உண்மையிலே அது உண்மையாக கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு விஷயம் அல்ல. ஏனென்றால் அவர் எதையும் எடுக்கிறவர் அல்ல, தீமையான காரியங்களை நமக்கு கொடுக்கிறவரும் அல்ல. அப்போ வேதத்தில் இருக்கிறதுனால அது நம்முடைய மனதில் பிக்சராக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்முடைய தேவனை நாம் அப்படி பார்க்கவே கூடாது. ஒருவேளை வேறு யாராவது அப்படி பார்த்தா கூட அதை சரி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு மனிதனாய் வந்து நம்முடைய பிதா யார் என்பதை முழுமையாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, தம்முடைய பிதாவை குறித்து ஒரு சரியான முழுமையான படத்தை நமக்கு கொடுக்குறார். நீங்களே இவ்வளோ நல்லதை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா பரலோக பிதா அதை விட சிறந்தவர், கோடி மடங்கு நல்லவர். அவர் நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா எழுதும்போது எழுதுகிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
அவர் மேன்மையான காரியத்தை தான் நமக்கு கொடுக்குறார். தெய்வத்துவத்தின் 3ஆம் நபரே நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்குறார். அப்படிப்பட்டவரை நீங்கள் எப்படி வேறு மாதிரி சிந்திக்கலான்னு அவரை குறித்த ஒரு சரியான படத்தை இயேசு கொடுக்குறார் பாருங்கள். ஒரு முழுமையான வெளிப்பாட்டை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற நமக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்து, நம்முடைய அப்பாவை குறித்து ஒரு நல்ல படம் இருக்க வேண்டும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட அந்த ஒரு நல்ல படத்தோடு தான் நம்ம வாழணும். அதுதான் நாம் ஒருவேளை நெருக்கடியான சூழலில் இன்னல்களில் போயிட்டு இருந்தாலும், கஷ்டத்தில் போயிட்டு இருந்தாலும், அதன் மத்தியில் அதையெல்லாம் மேற்கொண்டு ஜெயித்து நன்மையான காரியங்களை பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வரும். நான் பிரச்சனையே வராதுன்னு சொல்லலை. ஏனென்றால் இயேசு பிதாவை குறித்து சரியான படத்தை கொடுத்தாலும் இந்த உலகத்தை பற்றியும் ஒரு படத்தை கொடுக்குறாரு. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன்னு தான் சொல்கிறார் இல்லையா? அப்போ அவர் எல்லாவற்றையும் குறித்து ஒரு சரியான பிக்சரை கொடுக்குறாரு பாருங்கள். நம்முடைய பிதா யாருன்ற பிக்சரையும் கொடுக்குறாரு, நாம் வாழுகிற உலகம் எப்படிப்பட்ட உலகன்ற பிக்சரையும் கொடுக்குறாரு, நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோன்ற பிக்சரையும் நமக்கு அவர் தான் கொடுக்குறாரு. நம்மை மீட்டதனால் நம்மளை அவர் தம்முடைய ஜீவனை இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்ததுனால நமக்கு உண்டா இருக்கிற ஸ்லாக்கியம் என்ன என்பதை குறித்தும் ஒரு பிக்சரை தெளிவாக கொடுக்குறாரு. தொடர்ந்து அதை தம்முடைய வார்த்தையில் வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதை வெளிப்படுத்தினதுனால தான் அதை அவர் எழுதியிருக்கிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லா நன்மைகளையும் எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு நம்முடைய பிதாவினுடைய சித்தம் என்ன, அவருடைய இருதயம் என்ன, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அவர் எப்படி கொடுக்கிறவராகவே இருக்கிறார், எடுத்துக்கொள்கிறவர் இல்லை அப்படின்றத குறித்து ஒரு பெரிய தெளிவு இருக்க வேண்டும். ஆனால் இந்த யோபுவினுடைய விஷயத்தை பற்றி சொன்னதுனால அதில் ஒரு காரியத்தை மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன் அப்போ அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ தீமைகள் நடந்தது, ஏன் இவ்வளோ மோசமான காரியங்கள் நடந்தது, இதை பல விதங்களில் நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அதில் நான் விளக்க விரும்புகிறேன் பாருங்கள். இந்த வேதாகமம் ஒரு மத புஸ்தகம் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய புஸ்தகம். இந்த வேதாகமம் எதை பற்றி சொல்லுகிறது? ஒரு ராஜாவை பற்றி சொல்லுகிறது, ராஜ்யத்தை பற்றி சொல்லுகிறது. அந்த ராஜ்யத்திலே இருக்கிற ராஜரீக குடும்பமாகிய நம்மை பற்றியும் சொல்லுகிறது. ராஜா இருக்கிறார், ராஜ்யம் இருக்கிறது, ராஜரீக குடும்பம் இருக்கிறது. நம்மை அவர் தமக்கு முன்பாக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றியிருக்கிறார். நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற இந்த ராஜ்யத்தில் பாருங்கள், இந்த ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ்யத்தில் மனிதனை உண்டாக்கி அவர் வைக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுக்குறார், ஒரு வேலை கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு? இந்த பூமியை நீ ஆண்டுகொள் என்று சொல்லுகிறார். ஆனால் ராஜ்யத்தினுடைய பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாலும் சரி அதில் ஒரு டெஸ்ட்டும் இருக்கும். அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணாமல் அசைன்மெண்ட் அந்த நபரால், மனிதனால் பெஸ்ட்டாக நிறைவேற்றி முடிக்க முடியாது. ஆதாமுக்கு ஒரு டெஸ்ட் இருந்தது. என்ன டெஸ்ட்டு? இந்த தோட்டத்தில் இருக்கிற இந்த நடுவில் இருக்கிற இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். ஒரே ஒரு டெஸ்ட் தான், இதை மட்டும் சாப்பிடாத அப்படின்னு வச்சுருந்தார் பாருங்கள். ஒரே ஒரு டெஸ்ட்டு, தலைவர் ஃபெயில் ஆகிட்டார். அதை எப்படி அந்த டெஸ்ட்டில் இவனை பிசாசு ஃபெயில் பண்ண வைக்கிறான் பாருங்கள். டைரெக்டாக இவனை தாக்கலை. டைரெக்டாக இவங்ககிட்ட வந்திருந்தான்னா வேலைக்கும் ஆயிருக்காது. ஆனால் என்ன பண்ணுறான்? ஆண்கள் பெண்களினால் ஈர்க்கப்படுகிற விதத்தில் உண்டாக்கப்பட்டபடினாலே என்ன பண்ணுறான்? தன்னுடைய ஆதாமினுடைய மனைவியாகிய ஏவாள் மூலமாக என்ன செய்கிறான்? வருகிறான். ஆதாம் ஏவாளை முழு இருதயத்தோடு, முழு ஒரு சுயநலமில்லாத அன்போடு நேசித்து கொண்டிருக்கிறான். அவளை வஞ்சித்து ஏமாற்றி அவள் மூலமாக இவனை ஏமாற்றுகிறான். இவனும் அந்த சோதனையில் என்ன செய்கிறான்? ஜெயிக்காமல் வீழ்ந்து போகிறான். பாருங்கள், இதே விஷயந்தான். இது அப்படியே இயேசுவினுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இயேசுவும் மனிதனாக பூமிக்கு வருகிறார். அவர் மனிதனாய் வந்தபோது தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். ஜெபித்த உடனே அடுத்த ஸ்டெப்பு என்ன? டெஸ்ட்டு. ஆவியானவர் பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு அவரை வனாந்திரத்திற்கு கொண்டு போகும்படி என்ன செய்கிறார்? ஏவுகிறார். வனாந்திரத்தில் போய் என்ன செய்கிறார்? அங்கே இயேசு சோதிக்கப்படுகிறார். டெஸ்ட் பாருங்கள், வாண்டடாக அங்கே கூட்டு போகிறார் ஆவியானவர். எதுக்கு பாருங்கள்? ஆதாம் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் வீழ்ந்து சாகடிக்க பண்ணிட்டான். மரணம் வந்து விட்டது, சாபம் பாவம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்குது எல்லாம். அதன் மத்தியில் இப்போ 2ஆம் ஆதாம் வந்து நிற்கிறார்.
இப்போ இவரை கொண்டு முழு உலகத்தையும் மீட்டெடுக்க வேண்டும், மனுக்குலத்தை மீட்டெடுக்க வேண்டும், எல்லாவற்றையும் அவரோடு கூட ஒப்புரவாக்க வேண்டும், சரி செய்ய வேண்டும். அதை விட பெரிய ப்ராஜெக்ட் பாருங்கள், இது பெரிய அசைன்மெண்ட். இது தம்முடைய சொந்த குமாரனுக்கே டெஸ்ட் வச்சு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறாரு பிதாவாகிய தேவன். ஏன்? இது ராஜ்யத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு பிரின்சிபல் பாருங்கள். இயேசு என்ன செய்கிறார்? சோதனைக்குள்ளே போகிறார். ஆனால் சோதனையில் என்ன செய்யலை? விழவில்லை. சோதனையை ஜெயிக்கிறார். நீங்கள் அவர் ஜெயித்த உடனே பாருங்கள் என்ன நடக்கிறது? பிசாசு அவரை விட்டு கொஞ்ச காலம் விலகி போனான் அப்படின்னு பார்க்குறோம். அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணோன்னே 3 வருஷம் ஊழியம் அற்புதமாக பண்ணுறார். எங்கே போனாலும் பிசாசை துரத்துக்கிறார், ஒரு வார்த்தையில் துரத்துக்கிறார். எல்லாவற்றையும் பாருங்கள், அவர் செய்ததெல்லாம் காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செய்கிறதற்கு முன்பதாக இந்த டெஸ்ட்டில் அவர் பாஸ் பண்ணுகிறார். ராஜ்யத்தினுடைய பிரதானமான விஷயம் இதுதான். நாம் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் தான் அந்த அசைன்மெண்ட்டில் நம்ம மேலே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாக முடியும். இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொடுத்துட்டு அந்த வேலையை செய்ய சொன்னால், அந்த 1 லட்ச ரூபாயை வச்சு நீங்கள் அதை உண்மையாக பெஸ்ட்டாக குவாலிட்டியாக நல்ல விதத்தில் பண்ணி கொடுக்காம அதில் பாதியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை நம்பி இடத்துல 1 கோடி ரூபா கொடுக்க முடியுமா? நம்ம ஊரில் அதை அப்படி கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது இது ராஜ்யத்தினுடைய ஆவிக்குரிய அற்புதமான ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பாருங்கள், அசைன்மெண்ட் பாருங்கள். அப்போ அதற்கு சும்மா கொடுத்துட முடியாது. அது மட்டும் இல்லாமல் நாம் பாவத்தில் விழுந்து கிடந்த நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மனம் இன்னும் முழுசாக மாறலை. நம்முடைய சரீரத்தில் அந்த பாவத்தினுடைய அந்த பிரமாணங்கள் வேலை செஞ்சிட்ருக்குது. அப்போ நம்மளை நம்பி டக்குன்னு அப்படி கொடுத்துட முடியாது. அதுக்காக தேவன் நம்மளை நம்பலைன்னு சொல்லலை பாருங்கள். அவர் நம்மை நம்புகிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நம்மளை எல்லா விதத்திலும் சரி செய்கிறார். ஆனால் நம்முடைய உள்ளான அந்த குணம், நம்ம அந்த கேரக்டரை ஸ்ட்ராங் பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். உள்ளான மனிதனில் நாம் வல்லமையாய் பலப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வருகிற சோதனைகளெல்லாம் மேற்கொண்டு ஜெயித்து அந்த காரியத்தில் பெஸ்ட்டாக நம்ம செய்து முன்னேறி போக முடியும் பாருங்கள். சும்மா தூக்கி கொடுத்துட்டோன்னா அப்புறம் நீங்கள் ஈஸியாக அதில் விழுந்து போயிடுவீங்க. இன்றைக்கி அதனால தான் நான் என்ன நம்புறதில்ல, வாங்க இயேசுவினிடத்தில் வாருங்கள், ஒரே நாளில் ஓஹோ என்று உங்கள் வாழ்க்கை மாறிவிடும், ஒரே நாளில் ஆண்டவர் 1 கோடி ரூபா கொடுத்துருவார் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையில் நான் கொடுக்குறதே கிடையாது பாருங்கள். அப்படி தேவனுடைய ராஜ்யம் இயங்குவதில்லை பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்கிறாரு? நம்மை வளர்த்தெடுக்கிறார். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி வளரும்போது என்ன ஆகும்? நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். என்ன வந்தாலும் பார்த்துக்குவேன், இயேசுக்காக தான் நிற்பேன் அப்படின்றதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவோம் பாருங்கள். அப்படித்தான் அநேகரை வேதத்தில் தேவன் உருவாக்கியிருக்கிறார் பாருங்கள். பேதுரு, சீசர்கள்லாம் எடுத்து பாருங்கள், எல்லாம் கரெக்டாக இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆனால் அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? வளருகிறார்கள், ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஒரு பக்கம் வீழ்ந்து போனாலும் மறுபடியும் வர்றாங்க. அவர்களுக்கு உதவி செய்கிறார். அடுத்தால அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறாங்க. பேதுரு மறுதளித்து போன பேதுரு ஆவியானவரை பெற்றவனாய் பலனடைந்தவனாய் என்ன பண்ணுறான்? அங்கே அரசாங்கமே எதிர்த்துனாலும் நான் தேவன் சொன்னதை தான் கேட்பேன், நீங்கள் சொல்லதெல்லாம் கேட்க முடியாதுன்னு எவ்வளோ தைரியமாகறான் பாருங்கள். பயந்துட்டு ஓடலை. அவன் டெஸ்ட்டில் பாஸ் ஆக பாருங்கள், அடுத்தடுத்து போய்கொண்டே இருக்கிறான். அவன் மூலமாக அற்புதமான காரியங்களை தேவன் செய்கிறார். பவுலையும் அப்படி தான் பாருங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் தேவன் உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் அற்புதமான நோக்கங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த மாதிரி வருகிற டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணும்போது என்ன ஆகிறது? அந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் செய்வதற்கு பலனுடையவர்களாக உங்கள் கேரக்டர் ஸ்ட்ராங் ஆகிடுது. அப்போ என்ன ஆகும்? அதை நீங்கள் சரியான விதத்தில் செய்து முடிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் பாருங்கள், நல்லா போயிட்டுருக்கல, திடீர்னு வீழ்ந்து போனால் ப்ராஜெக்ட் தடைப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இயேசு சோதனையை ஜெயிக்காமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? மீட்பின் திட்டமே கொலாப்ஸ் ஆகிருக்கும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் இப்படித்தான் இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே சோதனை தான் யோபுவினுடைய வாழ்க்கையிலும் வருகிறது. ஆனால் சோதிக்கிறதுக்கு தேவன் பிசாசு இருக்கிறான், அவனை யூஸ் பண்ணிக்கிறார், அவ்வளோதான். அவர் உட்கார்ந்து நமக்கு ஏதாவது தீமையை கொடுத்து என்ன செய்யறதில்ல? சோதிக்கிறதில்ல. ஏனென்றால் அவரிடத்தில் தீமை இல்லை. அவர் நன்மையானவராக இருக்கிறார். அவரிடத்தில் நன்மை மட்டுமே குடிக்கொண்டிருக்கிறது. அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே இந்த ஆங்கிளில் இந்த சோதனைகளை, இந்த டெஸ்ட்டை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் இதுக்கு ஒரு தெளிவான பதில் கிடக்கும் பாருங்கள். நீங்கள் மற்ற எந்த விதத்தில் விலைக்கு வியாக்கியானம் கொடுத்தாலும் இருந்தாலும் ஏன் அதை பண்ணார் ஆண்டவர்? அன்னைக்கு கூட என்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் நிறைய விலைக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தாலும் ஏன் யோபு ஆண்டவர் சோதிக்கிறதுக்கு அனுமதிக்கணும்? தம்முடைய பிள்ளையை அந்த மாதிரி கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டாங்க பாருங்கள். நான் தான் சொன்னேன்,
எப்போதுமே நாம் இந்த சரீர ரீதியாக இந்த மாம்சீக பொருள் சார்ந்த உலகத்தின் ரீதியாகவே பார்க்கக்கூடாது. இந்த மாம்ச சரீரம் நாம் கிடையாது, உள்ளே இருக்கிற ஆவி மனிதன் தான் நாம். ஆகவே யோபுவினுடைய சரீரம் பாதிக்கப்பட்டதெல்லாம் குறித்து வச்சுட்டு தேவன் அவனை போட்டு ஆட்டி வதையை அனுமதிச்சிட்டாரு அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவன் உள்ளான ஆவி மனிதனில் அவன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டான்னா இந்த சரீரம் ஒன்றுமே கிடையாது. நீதிமொழிகள் எழுதும்போது பாருங்கள், ஆவி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியே சரியாயிடும். ஆனால் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா பாருங்கள், தலைவலி வந்தால் கூட நீங்கள் தாங்கிக்க முடியாது. ஆனால் உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால், நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அந்த தீபம் ஸ்ட்ராங்காக நல்லா கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தால், கேன்சர் வந்தாலும், சரீரத்தில் கேன்சர் வந்தாலும் அதை எரித்து ஒன்றும் இல்லாமல் ஆகிரும். பாருங்கள், தேவன் எப்படி காரியங்களை வைத்திருக்கிறாருன்னு புரியுதா உங்களுக்கு? ஆகவே அதை நாம் புரிந்து கொள்ளும்போது இந்த டெஸ்ட்டை, இந்த ஏன் டெஸ்ட் வருது, ஏன் இந்த மாதிரி நெருக்கங்கள், ஏன் இந்த சோதனைகள் இதெல்லாம் வருகிறதுன்றதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படுங்கள் என்று பவுல் ஜெபிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் மாறிடுவீங்க. ஆகவே இந்த யோபுவின் விஷயத்தை போட்டு என்ன செய்ய வேண்டாம், குழப்பி கொள்ள வேண்டாம். ராஜ்யம் இப்படித்தான் இயங்குகிறது. டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் தான் அடுத்த அசைன்மெண்ட்டுக்குள்ளே அனுப்புவார். சும்மா நம்மளை நம்பி எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. பாருங்கள், ஒருவேளை அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளை என்ன செய்கிறார், உருவாக்குகிறார். டெஸ்ட்டில் பாஸ் பண்ண வைக்கிறார். பாஸ் பண்ணோன்னா அடுத்த கட்ட நிலைக்கு போகிறோம். உலக சிஸ்டத்திலே பாருங்கள், நீங்கள் 10வது எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணால் தான் 11th அனுப்புவாங்க, இல்லைன்னா அனுப்ப மாட்டாங்க இல்லையா? அப்போ தேவனுடைய ராஜ்யம் அதை விட மேலானதாக இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். ஆகவே நம்முடைய தேவன் கொடுக்கிறவர் அல்ல, எடுக்கிறவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும், எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். லூக்கா 12:32 சொல்கிறார் இயேசு, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். ஆனால் பாருங்கள், பிசாசு எப்படி இருக்கிறான், அவன் திருடன். பாருங்கள், அவன் என்ன பண்ணுறான், யோவானில் எழுதுகிறார். இயேசு அவனை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, பிசாசு திருடன், அவன் திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் வருகிறான், வேறு எதுக்குமே அவன் வர்றதில்லை. ஆனால் இவர் எதற்கு வருகிறார், ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்திருக்கிறார். இன்னும் ஏராளம் தாராளமாய் நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போதும் பாருங்கள், அவரிடத்தில் வந்த எல்லாருக்கும் நன்மையை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், பிசாசை துரத்தினார். ஒரு இடத்துல கூட அவர் எதையாவது எடுத்தார் என்று இல்லவே இல்லை. நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம். அதே யோவான் 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இயேசுவை இயேசு சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ இயேசுவை நம்ம பார்க்கும்போது யாரை பார்க்கிறோம், பிதாவையே பார்க்கிறோம். அப்போ இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்திருப்பாரானால், சுகத்தை கொடுப்பவராக, பலனை கொடுப்பவராக, உணவை கொடுப்பவராக, ஜீவனை கொடுப்பவராக அப்படி சுற்றி திரிந்திருப்பாரானால், நான் சொல்லுகிறேன், நம்முடைய பிதா எப்பொழுதும் நன்மையை நமக்கு கொடுக்கிறவராகவே சுற்றி திரிந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த இயேசுவையே நமக்காக கொடுத்தவர் அவர் தான். பாருங்கள், அதனால தான் பவுல் எழுதுகிறார், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் போய்கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு அவர் நிச்சயமாய் அருள்வார். அதில் எந்த சந்தேகமுமே வேண்டாம். ஒருவேளை ஏதாவது டெஸ்ட் மாதிரி போயிட்டுருக்கீங்களா, பரவாயில்ல, அதன் மத்தியில் தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் உங்களை விடுறதே இல்லை. பாருங்கள், உங்கள் கூடயே வருகிறார். அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகி நீங்கள் அதுக்கப்புறம் செய்ய போகிற காரியங்கள் மகிமையாக இருக்கும். பிசாசை நினச்சாலும் ஒன்றும் தடுக்க முடியாது. பாருங்கள், இயேசுனுடைய வாழ்க்கையில் 3 வருஷம் ஊழியம் மகிமையாக இருந்தது டெஸ்ட்டை பாஸ் பண்ண உடனே. ஆகவே பிதாவை குறித்து ஒரு நல்ல பிக்சரோடு நாம் வாழ ஆரம்பிக்க வேண்டும். அப்படி வாழும்போது என்ன, நீங்கள் இயேசுவை போல் நீங்களும் ஆசீர்வாதமாக, சுகமாக, பலனாக வாழ முடியும். அது மாத்திரமல்ல, அநேக ஜனங்களுக்கு நீங்கள் நன்மைகளையும் சுகத்தையும் பலனையும் கடன்களையும் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு நபராக தேவன் உங்களை மாற்ற முடியும். ஏனென்றால் நம்முடைய தேவன் மிகப்பெரிய செல்வந்தர். அதை தான் நம்ம பாடணும் இல்லையா? ஆகவே அவரிடத்துல கொடுக்கறதுக்கு தான் நிறைய இருக்கிறது, அவர் எடுக்கிறதுக்கு ஒன்றும் கூட விரும்பவில்லை. ஆகவே இந்த காலவேளையில் இந்த ஒரு பிக்சரோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் பரலோகத்தின் மிக சிறந்த ஈவை, மிகப்பெரிய ஒரு கிஃப்டை, தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மற்ற எல்லா நன்மைகளையும் நிச்சயமாய் அருள்வார். உங்கள் மைண்டை பார்த்து நீங்களே சொல்லிக்கணும், அவர் சொந்த குமாரனை பெஸ்ட் கிஃப்டே கொடுத்துட்டாரு,
இப்போ இருக்கிற இந்த தேவையை சந்திக்க மாட்டாரா அப்படின்னு நீங்களே உங்கள் ஆத்மாவை பார்த்து கேள்வி கேட்கணும். பாருங்கள், நெருக்கடியான சூழல் மத்தியில் கண்டிப்பாக கொடுப்பார். அருளாதிருப்பது எப்படின்னு கேட்டுட்டு உடனே சொல்லும், கண்டிப்பாக கொடுப்பார். நீங்களே உங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பிக்சரோட தான் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்று அனுபவிப்பது நிச்சயம். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய ராஜ்யம் எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள ஆண்டவரை நீர் உதவி செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த சத்தியத்தில் நிலைத்து வாழ உதவி செய்வீராக. ஆண்டவர் இதை புரிந்து கொள்ள இன்னும் அதிகமாக எப்பொழுதும் இதை நினைவில் வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவீராக, நினைப்பூட்டுவீராக, வரப்போகிற காரியங்களை முன்னறிவிப்பீராக, எல்லாவற்றிலும் உதவி செய்வீராக. பிதாவை குறித்து ஆண்டவரை நாங்கள் எண்ணுகிற எண்ணங்கள், எங்களுடைய மனதில் இருக்கிற படங்கள் நன்மையானதாக இருக்கட்டும். ஏனென்றால் எங்கள் பிதா நன்மையானதை கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து வழி நடத்துவீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9486609339 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.